சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே, நீர் எங்களோடு பேசுகிறீர். உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம். இந்த வேளையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகுதல்ங்கிறது அப்படியே செத்து மடிந்து போகிறத பற்றி அவர் சொல்லலை. ஒரு மனுஷன் செத்து போனான்னா அவனை புதைக்கும்போது வேத வசனம் என்ன சொல்லுது? விதைக்கப்படுகிறான், புதைக்க அல்ல. மனுஷன் வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிவு கிடையாது. இந்த உலக வாழ்க்கையில் அவன் மூச்சு நிற்கும்போது மறுபடியும் முளைப்பதற்கு விதைக்கப்படுகிறான். அப்படி தான் வேதம் சொல்லுது. அருமையானவர்களே, இங்கே சரித்திரத்திலிருந்து பார்ப்போம். கன்னியாகுமரி எல்லைக்கு முதலாவது சத்தியத்தை கொண்டு வந்த அநேகர் உண்டு. குறிப்பாக புராட்டஸ்டன்ட் மிஷனரி ரீங்கல் தோபே என்ற மிஷனரி, ஜெர்மானிய மிஷனரி, கன்னியாகுமரிக்குள்ளே அவர் வர்றார். அவர் எப்படி கன்னியாகுமரிக்கு வர வேண்டும்? 300 வருஷத்துக்கு முன்னால் ட்ரெயின் கிடையாது, கார் கிடையாது, ரோடு கிடையாது. 300 வருஷத்துக்கு முன்னால் மாட்டு வண்டி தான். இந்தியாவை பொறுத்தளவு மாட்டு வண்டி அல்லது குதிரை, கழுதை, இப்படிப்பட்ட பிரயாணம் தான். அதுவும் ஆகாய விமானம் கிடையாது, கப்பல் வழி பிரயாணம் தான். அப்படிப்பட்ட காலத்தில் ரிங்கல் தோபே 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கிறிஸ்தவ கிராமத்தில் வாழ்கிறார். ஜெர்மன் தேசத்தில் கிறிஸ்தவ ஆலயத்தில் திடப்படுத்தல் ஆராதனை நடக்குது. திடப்படுத்தல் ஆராதனை. நிறைய வாலிபர்கள் அந்த ஆராதனைக்கு, வாலிப தங்கச்சிமார், வாலிப தம்பிமார் உட்கார்ந்துருக்காங்க. அதில் 16 வயசு பையனாக ரிங்கல் தோபே அந்த திடப்படுத்தல் ஆராதனைக்கு உட்கார்ந்துருக்கார். பிஷப் தான் அன்னைக்கு செய்தி கொடுக்குறார். பிஷப்பு செய்தி கொடுக்க வரும்போதே கையில் ஒரு அழகான பூ, ஒரு மலரை கொண்டு வர்றார். பொதுவாக சில பிரசங்கிமார்கள் நல்ல உதாரணங்கள், மாடல்களை கையில் கொண்டு வருவாங்க. ஒரு அழகான பூவை கொண்டு வர்றார். அந்த பூவை காட்டுறார். அது அழகாக மலர்ந்துருக்கு. இந்த அழகான மலரை நீங்கள் பாருங்கள். அழகான மலர், அதை மணத்து காட்டுறார். நல்லா மணக்குது. கலர் பார்த்தீங்கன்னா என்ன அழகாக இருக்குது. கலர் அழகாக இருக்குது இந்த மலர். ஆனால் இந்த மலர் வெறும் இதழோடு முடிகிறதில்ல. அந்த இதழ்கள் உதிரும். ஒரு நாள் இதழ்கள் உதிர்ந்த பிறகு ஒரு காய் தோன்றும். ஒரு பிஞ்சி, ஒரு காய், பழமாகும். பழத்துக்குள்ளே ஏகப்பட்ட வித்து இருக்கும். இது அழகாக சொல்கிறார். அருமையான இளைஞர்களே, நீங்கள் அழகாக நல்லா படித்தவங்க, நல்ல திறமையானவங்க. இப்போ நீங்கள் இருக்கிறது மலரின் இதழ்களை போல இருக்கீங்க. மலரின் இதழ்கள். ஆனால் உங்களுக்கு அந்த இதழ்களுக்கு பிறகு காய், பழம், பழத்துக்கு பிறகு உள்ளே இருக்கிற வித்து, இதை விளக்குறார். இதழ்கள் உதிர்ந்தால் தானே கனிகள் தோன்றும். இந்த வார்த்தையை சொல்கிறார்.
பிஷப் செய்தி கொடுக்கும்போது, இதழ்கள் உதிர்ந்தால் தானே கனிகள் தோன்றும், அந்த கனிகள் தோன்றினால்தானே அந்த வித்தினால் அது பரவும், அந்த செடி மறுபடியும் பரவும், அதோடு அழிஞ்சு போகாது. ஒரு செடி பல்லாயிரம் செடிகளை உருவாக்கும். இதை அந்த செய்தியில் அந்த பூவை வச்சு பேசுகிறார். அதை பேசும்போது உலக நாடுகளிலே இயேசுவை கேள்விப்படாத நாடுகள் அதை சொல்கிறார். நீங்களாம் அழகாக இருக்கீங்க, நல்லா படிச்சிருக்கீங்க, இதழ்களை போல் அழகாக இருக்கீங்க, ஆனால் அந்த இதழ்களை தியாகம் பண்ணாதான் காய்கள் தோன்றும். அநேகர் இந்த இதழ்கள் தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க, இந்த உலக வாழ்க்கை தான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இன்னொரு வாழ்க்கை, இதழ்களுக்கு பிறகு காய், கனி, வித்து. இதை சொல்லி செய்தி கொடுக்கும்போது ஒரு அழைப்பு கொடுக்கிறார். அந்த அழைப்பில் இயேசுவை கேள்விப்படாத நாடுகளுக்கு கனி கொடுக்க நான் போவேன். அதற்காக என்னுடைய இளமை, நான் படித்த படிப்பு, என் குடும்பம், என் வசதி, இப்படிப்பட்ட அழகான இதழ்களை உதிர கொடுப்பேன். ரொம்ப அழகான ஒரு கேள்வி. 300 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பிஷப், ஒரு லூத்ரன் பிஷப் இந்த வாலிபர்களை பார்த்து அழைப்பு கொடுக்கிறார். அப்போ எழும்பி நிற்கிறார் 16 வயது ரிங்கல் தோபே என்ற வாலிபன். அந்த வாலிபன் தான் அதுக்கு பிறகு அவர் கல்லூரி படிக்கிறார். கல்லூரியில் உலக நாடுகளுக்கு சுவிசேஷத்தை அனுப்புறதுக்காக படிக்கிறேன். அவர் பட்டங்கள் பெறுறாரு, போதகராகிறாரு. அவர் அந்த ஜெர்மானிய தேசத்திலிருந்து இந்தியாவுக்கு மிஷினரியாக வர்றார். இந்தியாவுக்கு மிஷினரியாக வர்றார். அருமையானவர்களே, கோதுமை மணி நிலத்தில் விதைக்கப்படுகிறது, அழிவதற்கல்ல, அது வளருவதற்கு. இந்தியாவில் இயேசு என்ற வார்த்தையை அவர் விதைப்பதற்கு வருகிறார், விதைப்பதற்கு வருகிறார். அவர் கால் மிதிக்கிற கன்னியாகுமரி எல்லையில் எங்கெல்லாம் கால் மிதித்தாரோ அங்கெல்லாம் இன்றைக்கி சபை. சபை கன்னியாகுமரி எல்லைக்குள்ளே போகும்போது 300 வருஷத்துக்கு முன்னால் சுமார் 80 ஜாதி மக்கள் அந்த அறைக்கு மேலே யாரும் துணி போடக்கூடாது. இந்த இடம் இருக்குல்ல, இடுப்புக்கு மேலே ஆணோ பெண்ணோ யாரும் மேலாடை அணியக்கூடாது. அது ராஜ சட்டம். 300 ஆண்டுக்கு முன்னால் இந்தியாவை ஆண்டு வந்தது ராஜாக்கள். குறிப்பிட்ட ஜாதி மட்டும்தான் மேலாடை போடலாம். 80 ஜாதி மக்கள் மேலாடை போட உரிமை இல்லை. 80 ஜாதி. இந்த எல்லைக்குள்ளே அவர் கால் வைக்கும்போதே முழங்கால் போட்டாராம் தரையில். ஆண்டவரே, இந்த மக்கள், இந்த ஜாதி மக்கள், கிராம மக்கள் மேலாடை இல்லாமல் வாழ்கிறாங்க, மேலாடை இல்லாமல் வாழ்கிறாங்க. இவர்கள் மேலாடையோடு வாழ வேண்டும், தங்கள் மானங்களை மறைக்க வேண்டும். இதற்காக என் வாழ்க்கையை தர்றேன்னு சொல்லி அவர் முழங்காலில் தேவனுக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கன்னியாகுமரிக்குள்ள நாகரீகம் உள்ளவர்கள் எல்லாருமே அழகான உடை கொடுத்துருக்காங்க, நாகரீகமாக வாழ்கிறாங்க, நல்லா படிச்சிருக்காங்க, உலகமெங்கு வாழ்கிறாங்க, நாகரீகமாக வாழ்கிறாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக வாழ்கிறாங்க. அன்றைக்கு ஒரு மனிதன், ஒரு இளைஞன் கன்னியாகுமரி எல்லைக்குள்ள முழங்கால் போட்டு கேட்குறான், இந்த கன்னியாகுமரி எல்லையில் உள்ள மக்கள் மேலாடை அணிவதற்கு
என் வாழ்க்கையை உமக்கு தருகிறேன், என் வாழ்க்கையை உமக்கு உடைத்து ஊத்துறேன். தகப்பனே, இப்படி எத்தனை ஊழியக்காரங்க உலகமெங்கும் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்பட தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள். வேத வசனத்திலே பார்த்தீங்க, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து அது சாவதல்ல, நிலத்தில் விழுந்து கனி கொடுக்குது. இன்றைக்கும் கன்னியாகுமரி ஆசீர்வதிக்கப்பட்ட கன்னியாகுமரி. அதே மாதிரி இந்த தமிழகத்தின் தென்பகுதியில் ஒரு கடவுளுடைய மனிதன், ஸ்வாட்ஸ் என்ற ஒரு கடவுளுடைய மனிதன், முதலாவது பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தவர் அவரும் 300 வருஷத்துக்கு முன்னால் இந்தியாவுக்கு வந்தார். தமிழ்நாடு எல்லைக்குள்ளே அவர் வேலை செய்தார். தமிழ்நாட்டின் மற்ற பகுதிகளில் திருச்சி, தஞ்சாவூர் இந்த மாதிரி இடங்களில் அவர் ஊழியம் செய்தார். பள்ளிக்கூடங்களை ஆரம்பித்தார். எங்கே பார்த்தாலும் பள்ளிக்கூடங்களே ஆரம்பித்தார். ஸ்வாட்ஸ் ஒரு அப்போஸ்தலன். அந்த ஸ்வாட்ஸ் பிறப்பதற்கு முன்னால் அவங்க அம்மா சொல்கிறாங்க, என் வயிற்றில் வளர்கிற இந்த குழந்தை, அந்த ஸ்வாட்ஸ் அப்போ அம்மா வயிற்றில் இருக்கார், பிறக்கலை. ஆனால் அந்த அம்மா தினமும் ஜெபிக்கிறாம, என் வயிற்றில் இருக்கிற குழந்தை இயேசு என்ற வார்த்தை தெரியாத நாட்டுக்கு போனோம், கேள்விப்படாத நாட்டுக்கு போனோம். அவன் இயேசுவை அறிவிக்கணும். இங்கே தெரிஞ்ச இடத்துல அவன் வாழக்கூடாது. தெரியாத ஒரு நாடு, இயேசுவை கேள்விப்படாத ஒரு நாட்டில் அவன் போய் வாழணும். அப்படி வயிற்றில் இருக்கும்போதே ஒரு தாய் ஜெபம் பண்ணுறான். அருமையானவர்களே, எத்தனை அருமையான ஜெபம் பாருங்கள். ஒரு பெண், ஒரு திருச்சபை தாய், ஒரு லுத்ரன் திருச்சபை தாய், ஜெர்மானிய தேசத்தில் 300 வருஷத்துக்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சி ஜெர்மனில் இருந்திருக்கு. ஒரு தாய் ஜெபிக்கிறா, இயேசு என்ற வார்த்தை தெரியாத, கேள்விப்படாத ஒரு நாட்டுக்கு என் மகன் போனோம். அது மாதிரி பிறக்கிறான், வளர்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 10 வயசு 12 வயசு ஆகுது. அங்கே ஜெர்மானிய தேசத்திலே பலவிதமான கஷ்டங்கள். அதில் அந்த தாய் மரண தருவாயில் படுத்திருக்கான். அவளுடைய கணவர், உடன் பிறந்தவர்கள் அங்கே அந்த கட்டில் சுற்றி இருக்காங்க. எதிர்பாராத ஒரு மரணம். ஸ்வாட்ஸ் என்ற சின்ன பையன், 12 வயசு, உயிர் பிழைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே போதகர் கூடுறாங்க. போதகர் வந்திருக்காரு. அப்போ அந்த தாய் கணவன் முகத்தை பார்க்குறான், போதகர் முகத்தை பார்க்குறான். வேறு எதையும் அவ நினைக்கல. ஸ்வாட்ஸ் கையை பிடிக்கிறான். கணவன் முகத்தை பார்த்து, இந்த என்னுடைய மகன் ஸ்வாட்ஸ் நல்லா படிக்கணும், பெரிய ஆளாகணும், ஆனால் இயேசு என்ற வார்த்தை கேள்விப்படாத ஒரு நாட்டில் போய் மிஷனரியாக வாழணும். இது என்னுடைய ஏக்கம். என்னுடைய மரண நேரத்தில் என்னுடைய கடைசி ஏக்கம் இதுதான். என் மகன் ஒரு பெரிய மிஷனரியா, இயேசு என்ற வார்த்தை தெரியாத ஒரு நாட்டுக்கு போகணும். அப்போ இந்தியாவை பற்றி அவளுக்கு தெரியாது. தன்னுடைய கணவனுடைய கையை பிடிச்சி பாஸ்டர் முகத்தை பார்த்து, என் மகனை நீங்கள் படிக்க வைங்க,
இயேசுவை கேள்விப்படாத ஒரு நாட்டுக்கு அவனை மிஷினரியாக அவனுக்கு பயிற்சி கொடுங்க, ஆயத்தப்படுத்துங்க, உங்கள் கையில் அவனை தர்றேன். அப்படியே அவர் இறந்துட்டாவா. ஒரு தாயினுடைய ஏக்கத்தை பார்த்தீங்களா? மிஷினரி பணி எப்படி வளர்கிறது, எப்படி வளர்ந்தது. ஒரு தாயினுடைய ஜெபம், ஒரு தாயினுடைய ஏக்கம். அந்த ஸ்வாட்ஸ் தான் இந்தியாவுக்கு வர்றார், தஞ்சாவூரில் தங்கியிருக்கார். திருமணமே ஆகாமல் இந்திய மக்களுக்காக தான் வாழ்க்கையை கொடுக்கார். திருநெல்வேலியில் முதல் பேப்டிசம் ஸ்வாட்ஸ் தான். குளோரிந்தா என்ற பிராமண பெண்ணுக்கு குளோரிந்தா என்ற பெயரிலே பேப்டிசம் கொடுக்கிறார். தாமிரபரணி ஆற்றில் பேப்டிசம் கொடுக்கிறார். திருநெல்வேலி சபை ரிஜிஸ்டரில் இன்றைக்கும் அந்த ரிஜிஸ்டரில் முதல் பெயர் பேப்டிசம் பெயர் குளோரிந்தா. பேப்டிசம் கொடுத்தவர் ஸ்வாட்ஸ். திருநெல்வேலி ஜில்லாவிலே முதல் ஆலயம் அதே குளோரிந்தா கட்டின ஆலயம். ஸ்வாட்ஸ் தான் அதை திறக்கிறார். இந்த மாதிரி சரித்திரத்தை புரட்டி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜில்லாவிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் முதல் ஆலயம் பிரதிஷ்டை ஸ்வாட்ஸ் ஐயர். மைசூரிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் ஆயிரக்கணக்கான கிராமங்களில் இயேசுவை அறிவித்தவர் திருச்சபை தந்தை. அருமையானவர்களே, ஒரு தாயின் ஜெபம், ஒரு தாயின் ஏக்கம், ஒரு தாயின் பெருமூச்சு. அதே போல தான் அதே ஜெர்மானிய தேசத்தில் சீகன் பாலுடைய அம்மா, சீகன் பால், அவர் தான் நமக்கு தமிழ் பைபிளை கொடுத்தவர். இந்த தமிழ் பைபிளை நமக்கு மொழிபெயர்த்து கொடுத்தவர் சீகன் பால். அவங்க அம்மா யுத்த காலம், அது ஜெர்மானிய தேசத்தில் யுத்தம், எங்கே பார்த்தாலும் மரணங்கள். ரிங்கல் தோபையுடைய சீகன் பாலுடைய அம்மா இறக்குறாங்க. சீகன் பாலுடைய அம்மா இறக்குறாங்க. இறப்பதற்கு முன் அப்போ சீகன் பால் ரொம்ப சின்ன பையன், 12 வயசு தான் இருக்கும். 12 வயசு. தான் மகனை கூப்பிட்டு, அம்மா கடவுளுடைய ராஜ்யத்துக்கு போகிறேன், கர்த்தர் உங்களை காப்பாற்றிக்கிடுவார், இந்த பைபிளை நான் உனக்கு கொடுக்குறேன். உலகத்திலே தலை சிறந்த பொக்கிஷம் இந்த பைபிள் தான். பொன்னு, வெள்ளி, வைரம் இதெல்லாம் பெரிய பொக்கிஷம் கிடையாது, தலை சிறந்த பொக்கிஷம். அப்போ ஜெர்மானிய தேசத்திலே பைபிள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது ஜெர்மனில். அந்த தாய் 12 வயசு மகன் சீகன் பால் கையில் அந்த பைபிளை கொடுக்குறான். அந்த பைபிளில் நிறைய லைன் போட்டிருக்காங்க, பக்கத்துக்கு பக்கம் நிறைய அண்டர்லைன் போட்டிருக்காங்க. அந்த பக்கத்துக்கு பக்கம் நிறைய கண்ணீர் சொட்டு அப்படியே காஞ்சிருக்கு, கண்ணீர் சொட்டு. அந்த பைபிளை தான் கொடுக்குறாங்க, அவங்க படித்து யூஸ் பண்ண பைபிள். அந்த சின்ன பையன் கையில் அந்த பைபிளை கொடுத்து, தலை சிறந்த பொக்கிஷம் இது, உன்னை காப்பாற்றும், உன்னை ஆசீர்வதிக்கும், இந்த பொக்கிஷத்தை உனக்கு கொடுக்குறேன் அப்படி சொல்லும்போது அந்த தாய் இறந்து விடுகிறார்கள். அந்த சின்ன வீட்டில் அந்த தாய் இறந்து விட்டார்கள். அதுக்கு பிறகு இந்த சீகன் பால் அந்த பைபிளை
தன்னுடைய ஒரு பெரிய பொக்கிஷமாக அவர் வச்சுருக்காரு. நல்லா படிக்கிறாரு, பைபிளையும் படிக்கிறார். பிற்காலத்தில் அவர் கல்லூரியில் படிக்கும்போது அம்மா கொடுத்த பைபிளை பத்திரமா வச்சுருக்கார். அம்மா கொடுத்த பைபிளை பொக்கிஷமாக வச்சுருக்காரு. அதை தான் அவர் யூஸ் பண்ணுவார். அப்புறம் ஆண்டுடைய கிருபையினால் அவர் தேவ பணிக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். தேவ பணிக்கு. அப்போ இந்தியாவுக்கு அவர் மிஷினரியாக வர்றார். இந்தியாவில் தரங்கம்பாடியில் அந்த துறைமுகத்தில் அந்த கவர்மெண்ட் உள்ள விடவனங்க ஒரு பகல் முழுதும் கடற்கரையிலே நிற்கிறார். அவர் கையில் இந்த பொக்கிஷம் தான் இருக்குது. இந்த தமிழ் பைபிளை தான் அணைச்சி வச்சுருக்கார். அவர் ஒரு பகல் முழுதும் உட்கார கூட விடலை. கப்பலுக்கு வெளியே கடற்கரையில் தரங்கம்பாடியில் நிற்கிறார். இந்த பைபிளை அணைச்சி நிற்கிறார். தலை சிறந்த பொக்கிஷம். அப்போது அவர் ஜெபிக்கிறார். தமிழ் மக்கள், இது தமிழ்நாடு, தமிழ் மக்கள் எல்லாருடைய கையிலையும் இந்த பைபிள் போகணும், இந்த பைபிள் போகணும், இந்த பொக்கிஷம் போகணும். அவருடைய ஜெபம், கடற்கரையில் அவர் ஜெபித்த ஜெபம், அவர் ஜெபித்த ஜெபம் எல்லார் கையிலையும். இந்த தமிழ் பைபிள் எல்லா மக்கள் கையிலையும் எல்லா வீட்டுக்குள்ளேயும் போகணும். நம்ம எல்லாருடைய கையிலையும் பைபிள் இருக்குது. அவருடைய ஜெபத்திற்கு பதில் அந்த அம்மாவுடைய ஜெபம். சீகன் பால் அம்மா ஜெபம். ஒருவேளை மரணம் குறுக்கிட்டாலும் அவங்க ஜெபித்த ஜெபம் இன்றைக்கு நிறைவேறிட்டு ஏராளமான ஊழியர்கள் இங்கேருந்து எழும்புகிறாங்க. ஏராளமான ஊழியர்கள் எழும்புகிறாங்க. கால்டுவெல் பிஷப் கால்டுவெல் அவர் ஆண்டருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார். அவர் இங்கிலாந்தில் தலை சிறந்த கல்லூரியில் படித்தவர். அவர் அம்மாட்ட போகிறாரு. அம்மாட்ட போய் இந்த மாதிரி நான் இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறேன், என்னை ஆசீர்வதித்து அனுப்பிங்க. அம்மா படுக்கையில் இருக்காங்க, வயசாயிட்டு. டாக்டர்ஸ்லாம் சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் இருக்க மாட்டாங்க, சீக்கிரம் இறந்துருவாங்க. அவங்க எல்லா உடல் உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு அவர் சீக்கிரம் இறந்து போவாங்க. இதை சொல்கிறாங்க. அம்மா கிட்ட முழங்கால் படிக்கிட்டு, அம்மா என்னை ஆசீர்வதிங்க, நான் திரும்பவும் உங்களை பார்ப்பணும்னு எனக்கு தெரியல. இங்கிலாந்திலிருந்து நான் இந்தியாவுக்கு போகிறேன். அந்த காலத்தில் கப்பல் வசதிகள் ரொம்ப கிடையாது. நீண்ட பிரயாணம், சில மாதங்கள் பிரயாணம் பண்ணணும். அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் ரொம்ப நாள் உனக்காக ஜெபிச்சிட்ருக்கேன். உலக பொருளுக்காக என் பையன் வாழ்ந்துடக்கூடாது. உலகத்தில் வீடு கட்ட, சொத்து சேர்க்க என் பையன் வாழக்கூடாது. பணத்துக்காக வாழக்கூடாது. பணத்துக்காக கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. என் மகன் இயேசுவை அறியாத ஒரு நாட்டுக்கு மிஷினரியாக போகணும். இயேசுவை கேள்விப்படாத ஒரு நாட்டுக்கு போகணும். இதை தினமும் உனக்காக ஜெபிக்கிறேன். நீ வந்து கேட்குற, என்ன ஜெபிச்சு அனுப்புங்கன்னு சொல்லி ஆனந்த கண்ணீர் விட்டாங்களாம். மனமாற முத்தம் விட்டாங்களாம், ஆசீர்வதிச்சாங்களாம். அம்மாவுடைய ஆசீர்வாதத்தை பெற்று இந்தியாவுக்கு வர்றார் பிஷப் கால்டுவெல். ஆயிரக்கணக்கான கிராமங்களில் சபை ஸ்தாபிக்கிறார். இந்தியாவிலே வாழ்ந்து மடிகிறார். எனக்கு அருமையானவர்களே, கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். அது ஏராளமான கனிகளை கொடுக்கும். திருச்சபை என்று உலகத்தில் தோன்ற கோதுமை மணிகள் நிலத்தில் புதைக்கப்பட வேண்டும், விதைக்கப்பட வேண்டும். ஆண்டவரே, நான் என்ன ஒரு கோதுமை மணியா
உங்கள் கையில் கொடுக்குறேன். என்னை கேள்விப்படாத ஒரு பிரதேசத்துக்கு என்ன நீங்கள் கொண்டு போய் என்னை பயன்படுத்தும் அப்பா. இங்கே எத்தனை பேர் உண்டு ஐயா? எனக்கு அருமையானவர்களே, எத்தனை பேர் தாய்மார்கள், என் பிள்ளை வயிற்றில் வளரும்போதே நான் ஜெபிக்கிறேன், கேள்விப்படாத ஒரு நாட்டுக்கு என் பிள்ளை போகணும், சத்தியத்தை அறிவிக்கணும். இப்படிப்பட்ட தாய்மார்கள் தகப்பன்மார்கள் அன்றைக்கு ஜெர்மானிய தேசத்தில் இருந்தார்கள். உலகமெங்கும் மிஷனரிகளாக போனாங்க. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தாய்மார்களே, வாலிபர்களே, கோதுமை மணிகளாக இந்த உலகத்தில் விதைக்கப்பட நம்மை ஆண்டவருடைய கையில் ஒப்பு கொடுப்போம். அப்படியே ஜெபிப்போமா? இயேசுவே, தேவகுமாரனே, உலக தோற்றத்திற்கு முன்னாலே வாழ்கிறவரே, எங்களை ஆசீர்வதியும். நாங்கள் உலகத்துக்காக வாழ்ந்து வெறும் பணத்துக்காக வாழ்ந்து முடியாதபடி உமக்காக, உம் சித்தத்திற்காக, அழியாத ராஜ்யத்திற்காக வாழ எங்களுக்கு கிருபை தாரோப்பா. கேட்கின்ற அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நல்ல நாமத்தினாலே ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.